2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் கர்த்தர் எனக்கு தெளிவாக 3 விஷயங்களைச் சொன்னார். அவர் கூறினார், 3 விஷயங்களை காப்பாற்றிக்கொள். சத்தியம், ஆவிக்குரிய வரங்கள், நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகள். நான் கர்த்தரிடம் கேள்வி கேட்டேன். போதனையின் அடிப்படையில் சத்தியம் என்பது சுவிசேஷம் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த கனவில் கர்த்தர் எனக்குச் சொன்னார், என் மகளே, கவலைப்படாதே. சத்தியம் என்ன என்பதை உனக்கு ஒரு வேதாகமப் படிப்பில் பதிலளிப்பேன். சகோதரி, இந்த கேள்வியை நான் மிகவும் மரியாதையுடனும் தாழ்மையுடனும் கேட்கிறேன். மேலும் இன்று இந்த கனவு நிறைவேறுகிறது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றிற்கும் மிகவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சரி, அக்காவுக்கு உண்மை என்றால் என்ன என்று தெரியுமா என்று ஆசை. அல்ல, உண்மை. உண்மை. அவர் கடவுளின் உண்மை என்று சொல்கின்றார். சங்கீதங்களில் உண்மையை பற்றி அதிகமாக பேசுகின்றது. உண்மையில் நடக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். உண்மையை பிரசாரம் செய்வதில் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கடவுளின் உண்மையை பின்பற்றுகிறவன். கடவுளின் உண்மை என்பது துயரற்ற கல்வெட்டு, சுத்தமான மற்றும் முழுமையான ஆச்சரிய வார்த்தை. ஏனெனில் உலகில் பல மதங்கள் உள்ளன. பலவிதமான மதங்கள் கிறிஸ்துவ மதத்தை சொல்கின்றன. பலவிதமான மக்கள் சொல்கின்றன, நான் வேதாகமத்தை படித்து கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்துள்ளேன், ஆகையால் நான் கிறிஸ்துவ மதத்தை சொல்கின்றேன். ஆனால் அவர்கள் உண்மையின் வழியை பின்பற்றவில்லை. அக்காவுக்கு புரிந்தது. உண்மை என்பது ஆச்சரிய வார்த்தை. ஆமாம், ஆனால் அந்த ஆச்சரிய வார்த்தையை பலர் அவர்கள் பிரசாரம் செய்கின்றன என்று சொல்கின்றன என்று அது இருக்குமா? ஏனெனில் பலர் சொல்கின்றன, நாங்கள் கிறிஸ்துவின் ஆச்சரிய வார்த்தையை பிரசாரம் செய்கின்றோம், ஆகையால் அது உண்மை இல்லை. ஆகையால் உண்மை என்பது கிறிஸ்துவின் ஆச்சரிய வார்த்தை சரியாக பிரசாரம் செய்யப்படும் போது, துயரற்ற கல்வெட்டுடன் பிரசாரம் செய்யப்படும் போது, கடவுளால் வழங்கப்பட்ட துயரற்ற கல்வெட்டுடன் வெளிப்படுத்தப்பட்டு, அது ஆமே, அது ஒரு துயரற்ற ஆச்சரிய வார்த்தை ஆகும். ஆகையால நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் கிறிஸ்துவ மதத்தை சொல்கின்றோம், ஆனால் நாங்கள் ஒரு துயரற்ற மற்றும் உண்மையான ஆச்சரிய வார்த்தையை பின்பற்றுகின்றோம். சரியானது. அப்போது நாங்கள் சொல்வோம், அதுவே கடவுளின் உண்மை. பொய்யாக பேசாமல், மக்களை மோசடிக்காமல், அல்லது ஆர்வத்துக்காக, வாய்ப்புக்காக, நலன் காரணத்திற்காக பிரசாரம் செய்யாமல், ஆனால் மிகுந்த அன்புடன்,